சரி, கர்த்தர் இந்த புதிய வருஷத்திலே நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்த வார்த்தையை விரைவாகவும் சுருக்கமாக சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 18வது வசனம். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமார்த்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். நான் உங்களுக்கு பிதாவாக இருப்பேன். நான் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஐ வில் ரிசீவ் யூ அண்ட் ஐ வில் பி ஃபாதர் டு யூ. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு புதிய விதமான ஒரு வாக்கு தத்தத்தை ஆண்டவர் வசனமாக நமக்கு தந்திருக்கிறார். தகப்பன் என்று சொன்னால் அதை குறித்து உங்களுக்கு விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அர்த்தம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பன் என்று சொன்னால் அப்பா என்று சொல்வார்கள். பிதா என்கிற வார்த்தை எல்லாமே இந்த அர்த்தத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தகப்பன் என்கிற இந்த வார்த்தை நம்முடைய குடும்பத்தில் நமக்கு ஒரு நெருங்கிய உறவை குறிப்பதனுடைய அடையாளமாக இருக்கிறது. எனவே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு நான் பிதாவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து வாழ்ந்த காலத்திலே புதிய ஏற்பாட்டிலே அநேக இடங்களிலே அநேக சூழ்நிலைகளிலே இயேசு எங்கு பார்த்தாலும் எப்பொழுதும் பிதா பிதா என்று சொல்லி பிதாவை அவர் மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். சற்றேறக்குறைய 165 முறை பிதாவே என்று இயேசு அழைத்துள்ளதாக புதிய ஏற்பாட்டிலே குறிப்பிட்டுள்ளார்கள். 165 முறை இயேசு கிறிஸ்து பிதாவே பிதாவே என்று அவர் அழைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை உங்களுடைய தகப்பனாரை நீங்கள் இழந்திருக்கலாம், அல்லது தகப்பன் இல்லாதவர்களாக ஒருவேளை ஒரு சிலர் இங்கே இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் இந்த கால வேளையிலே சொல்லுகிறார், இந்த புதிய வருஷத்தின் தொடக்கத்தில் சொல்லுகிறார், கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு தகப்பனாய் இருப்பேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உலக பிரகாரமான தாயையும் தகப்பனையும் உடையவர்கள் இங்கு அநேகர் இருக்கலாம். உங்களுக்கு நான் சொல்கிறேன், எனக்கு அப்பா இருக்கிறாங்க அம்மா இருக்கிறாங்க என்று சொல்லக்கூடியவர்கள் இங்கே இருக்கக்கூடும். ஆனால் உங்களுக்கு நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், என்னதான் உங்களுக்கு அப்பா அம்மா இருந்தாலும் சரி, பரம தகப்பனை போல ஆகாது. உலகத்தில் நமக்கு உலக பிரகாரமான தகப்பன் இருந்தாலும் தாய் இருந்தாலும் கூட நம்முடைய பரம பிதாவாகிய தகப்பனை போல இந்த உலக தகப்பன் இருந்துவிட முடியாது. ஏன் அப்படி நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதற்கும் நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை முன்வைக்க விரும்புகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே இயேசு அப்படி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் பாருங்க. ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை
கொடுக்க அறிந்திருக்கும் போது ம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா ம். தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? சரி, கவனிங்க. நான் அதை தான் சொல்ல வந்தேன். உலகத்தில் உலக பிரகாரமான உங்களுக்கு தாய் இருந்தாலும் தகப்பு இருந்தாலும் இயேசு சொல்றாரு, அப்படிப்பட்ட தகப்பரை பற்றி இயேசுங்க என்ன சொல்றாரு? பொல்லாதவர்னு சொல்றாங்க. நல்ல தகப்பன் தான், ஆனால் ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னது? பொல்லாதவர்கள். அப்படி சொல்லி சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய அவர்களே உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது பரம தகப்பனாக இருக்கிற நான் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதைத்தான் இன்றைக்கு இந்த கால வேளையிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். சங்கீதம் 103 அதிகாரம் 13வது வசனத்தை பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சரி, எனவே இந்த புதிய வருஷத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்து என்ன செய்ய போகிறார் என்பதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன செய்ய போகிறார், எப்படி அவர் ஒரு நல்ல தகப்பனாக இருப்பார் என்று சொல்லி பார்த்தால் 3 குறிப்புகளை உங்களுக்கு முன்பாக வைத்து நான் கடந்து போக ஆசைப்படுகிறேன். ஒரு நல்ல தகப்பனாக இருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் ஆவலாயிருப்பேன், நான் உங்கள் மேல் ஆதரவாயிருப்பேன், நான் உங்கள் மேல் ஆசீர்வாதமாயிருப்பேன். எனவே முதல் குறிப்பை நான் பார்ப்போம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மேல் ஆவலாயிருப்பாய், இன்ட்ரெஸ்ட், ஆவலாயிருப்பார். உங்கள் வாழ்க்கையிலே உங்கள் மீது, உங்கள் வாழ்க்கையின் மீது, உங்கள் குடும்பத்தின் மீது, உங்கள் எதிர்காலத்தை குறித்த ஒரு கரிசனை உள்ளவர், அக்கறை உள்ளவர், விருப்பம் உள்ளவர். அதுதான் நம்ம இங்கே வாசித்தோம். சங்கீதம் 103:13 வாசிக்கிறோம். தகப்பன் என்ன செய்வார்? தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல. ஆமா, எனவே ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து உங்கள் வாழ்க்கையிலே சகல காரியங்களிலும் கரிசனை உள்ளவராய் இருப்பார், கவனம் உள்ளவராய் இருப்பார். கவனம் எடுத்து கவனமாக உங்கள் வாழ்க்கையின் காரியங்களை பொருட்படுத்தி அவர் நடத்துவார். உங்கள் வாழ்க்கையின் காரியங்களிலே அவர் ஈடுபடுகிறவராய் இருப்பார். இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் லைஃப், இன்வால்வ்ட் இன் யுவர் லைஃப், இன்டர்ஃபியர் இன் யுவர் லைஃப். உங்கள் வாழ்க்கையிலே அவர் ஆவலாய், ஆர்வமாய் இருப்பார். ஒரு சில காரியங்களை அவர் ஈடுபாட்டோடு ஈடுபட்டு சில காரியங்களை செய்வார். 3வதாக நான் சொன்னேன், உங்கள் வாழ்க்கையின் காரியங்களிலே அவர் தலையிடுவார், இன்வால்வ்டு. எனவே நான் முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஆவலாய் இருப்பார். உங்கள் வாழ்க்கையின் மீது, குடும்பத்தின் மீது, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உன்னுடைய சரீர சுகத்தை குறித்து, உன்னுடைய தேவையை குறித்து அவர் ஆவல் உள்ளவராக இருக்கிறார். என்னாகமம் 11 அதிகாரம் 12வது வசனத்திலே மோசே இப்படி சொல்லுகிறார், இப்படி கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து. என்ன கேட்கிறார் என்று சொல்லி பாருங்களேன். என்ன கேட்கிறார்? இவர்களுடைய பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு நீ இவர்களை முளையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல உன் மார்பிலை அணைத்து கொண்டு போ என்று நீர் என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பந்தரித்தேனோ, நான் பெற்றேனோ, இவர்களை பெற்றது நானோ, நானா பெற்றேன். மோசே கேட்கிறார் ஆண்டவரை பார்த்து, இந்த ஜனங்களெல்லாம் நானா பெற்றேன், இவங்களுக்கு இருக்கிற இந்த பாரங்களை தான் நான் சுமக்கணும், எனக்கு என்ன வேண்டி இருக்குது? ஒரு அங்கலாய்ப்பை பாருங்க, பாருங்க, இதை தான் அங்கே உள்ள காரியம். எனவே இந்த உலகத்தில் இருக்கிற உலக பிரகாரமான தகப்பர்கள், நான் முன்பே சொன்னேன், மத்தேயு 7:11 வாசிச்சிங்க, எனது பொல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் நடுவிலே கர்த்தர் என்ன செய்கிறாரு? நான் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து நான் என்ன செய்வேன்? உங்களுடைய காரியங்களை நான் கண்ணோக்குவேன்,
கரிசனையாக இருப்பேன், கவனமாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லணும். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் தாவீதிற்கு ஒரு குழந்தை பிறந்தது. பாருங்க, 2 அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். எந்த பிள்ளைக்காக? தாவீது ஒரு பாவம் செய்திருந்தான். உரியாவின் மனைவியை சொந்தமாக்கி கொண்டதுனால பாவம் செய்தான். அந்த பாவத்தின் விளைவாக ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தை எப்படி இருந்தது என்று அங்கே எழுதப்பட்டிருக்கு தெரியுமா? அது வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. வியாதிப்பட்டு கேவலமாய் இருந்தது. அதாவது அந்த பிள்ளை ஒன்றும் அப்படி பார்க்குற அளவுக்கு, மெச்சிக்கிற அளவுக்கு ரொம்ப அழகா இல்லை. அங்கே எழுதப்பட்டிருக்குது. அப்படி ஒரு கேவலமான பிள்ளைக்கு, கேவலமாக இருந்த பிள்ளைக்காக இந்த தாவீது என்ன செய்ததாக நாம் வாசிக்கிறோம். தாவீது என்ன செய்தார் அந்த பிள்ளைக்காக? தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி. எப்படி? உபவாசம் போட்டு, உபவாசம் சாப்பிடாம இருந்து இந்த பிள்ளைக்கு 7 நாட்கள் சாப்பிடாம இருந்து ஜெபம் பண்றார். கடைசிக்கு அந்த பிள்ளை இறந்து போகுது, அது வேற விஷயம். எதுக்கு நான் சொல்ல வரேன்? அப்போ உலக பிரகாரமான ஒரு தகப்பன் தன் பிள்ளைகள் அவலட்சணமாக இருந்தாலும் சரி, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒரு கேவலமாக இருந்தாலும் சரி, அந்த பிள்ளையின் மீது ஒரு அக்கறை, ஒரு கவனம், ஒரு கரிசனை, ஒரு அன்பு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அல்லவா? அப்போ இந்த தகப்பனுக்கே இப்படி இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய பரம தகப்பனுக்கு உங்கள் மீது எத்தனை அன்பு இருக்கும், எவ்வளோ அக்கறை இருக்கும் என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் பிரியமானவரே. அதை தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் என்னதாக இருப்பேன், ஆவலாக இருப்பேன். யோபு 1 அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுதல் செய்கிறான். தன் பிள்ளைகளுக்காக அவன் பலி செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். தன் பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு விழா கொண்டாடும் போது எங்கு தன் பிள்ளைகளை ஏதாவது தவறு செய்திருப்பார்களோ என்று எண்ணி அஞ்சி அச்சப்பட்டு தன் பிள்ளைகளுக்கு எந்த விதமான சாபம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஆண்டவரிடத்திலே அவன் மன்றாடுகிற ஒரு தகப்பனாக நாம் அங்கே பார்க்குறோம். அப்போ உலக பிரகாரமான பொல்லாத தகப்பனே என்ன செய்கிறாங்க? பிள்ளைகளுக்காக வேண்டுதல் செய்கிறாங்க, பிள்ளைகளுக்காக மன்றாடுகிறார்கள். இப்படிலாம் இருக்கும்பொழுது நம்முடைய பரம தகப்பன் அதை விட அதிகமாக இருப்பது நிச்சயம் அல்லவா? அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்கள் தகப்பனாக இருக்கிறேன், நான் உங்கள் மேல் ஆவலாக இருக்கிறேன். பாருங்க, எல்லாருக்கும் மேலாக ஒரு அருமையான ஒரு தகப்பன் உங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் தகப்பனாக இருந்தவர் யாரு? ஆபிரகாம். இந்த ஆபிரகாமுக்கு வயது சென்ற பிற்பாடு, வயதான பிற்பாடு தான் என்னாச்சு? பிள்ளை பிறந்தது. பிள்ளை பிறந்ததுக்கப்புறம் ஈசாக்குக்கு வயது ஆனதும் திருமணமாக செய்ய வேண்டும் என்கிற காலம் வரும்போது இவர் வயது அதிகமாகிவிட்டதுனால தன்னுடைய மகனுக்கு என்ன செய்ய முடியல, ஒரு நல்ல பெண்ணை பார்த்து வைக்க அவரால் முடியல. அதனால் அவர் என்ன செய்யலை, சும்மா இருந்துடலை. உடனே என்ன செய்கிறார், தன்னுடைய வேலைக்காரர்கள் ஒருவரை தேர்ந்தெடுத்து அந்த வயதான தகப்பன் என்ன செய்கிறார், தன்னுடைய மகனுக்காக ஒரு பெண் பார்க்க எப்படி இருக்கணும், ஒரு பெண்ணு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வகை வகையாக அவர் லிஸ்ட்டு போட்டு இன்னென்ன விதமாக இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறதை நாம் அங்கு பார்க்கிறோம். பார்த்து அதன்படியாக என்ன செய்கிறார், தன்னுடைய மகனுக்கு ஏற்ற ஒரு நல்ல துணையை அவர் ஏற்படுத்துகிறதை பார்க்கிறோம். நான் சொல்ல வருகிறது என்னென்றால், உலக பிரகாரமான ஒரு தகப்பன் உலக பிரகாரமான தன்னுடைய மகனுக்கு அவருடைய வாழ்க்கையை குறித்து, எதிர்காலத்தை குறித்து இந்த அளவுக்கு கரிசனையாக கவனமாக எடுத்து அவர் செய்வார் என்று சொன்னால், நம்முடைய பரம தகப்பன் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறேன் என்று சொல்கிற கர்த்தர் அதே போல உங்கள் வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் பொறுப்பெடுத்து நடத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை ஒரு சிலர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க நல்லா தாங்க இருக்குது, நீங்கள் சொல்கிறது மாதிரி எனக்கு ஒரு அப்பா இல்லை. சில பேர், எத்தனை பேர் தகப்பனை இழந்தவங்க இங்கே இருக்கீங்க. சில பேருக்கு தகப்பன் இருக்கிறாங்க, சில பேருக்கு அவங்க பார்த்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க, ஆனால் அவர் தகப்பன் தாங்க பேர், எதையும் அவர் கண்டுக்கிறது கிடையாது, எதையும் விசாரிக்கிறது கிடையாது, கவனிக்கிறது கிடையாது, பேருக்கு தாங்க அப்பா என்று சொல்லக்கூடிய நிலையிலும் ஒரு சிலர் இருக்கிறார்கள்.
நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை விசாரிக்க யாரும் இல்லையா? உங்களை கவனிக்க, உங்களை மேலே அக்கறை கொள்ள யாரும் இல்லை என்று சொல்கிறீங்களா? என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து, என் வருங்காலத்தை குறித்து, என் பிள்ளையை குறித்து அக்கறைப்படுறதுக்கு யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, கரிசனையாக பேசுவதற்கு விசாரிக்க யாருமே இல்லை என்று நீங்கள் ஒரு வேளை நினைக்கலாம், சொல்லலாம். இன்னும் சிலர் சொல்லலாம், எனக்கு தகப்பனாக இருக்கிற நல்ல தகப்பன் தான், அவருக்கு ரொம்ப வயசாகிடுச்சிங்க, அவரால் எதுவுமே செய்ய முடியாதுங்க என்று சொல்லக்கூடிய நிலையிலே கூட இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, உன் தகப்பனும் உன் தாயும் உன்னை கைவிட்டால் கர்த்தர் உன்னை சேர்த்துக் கொள்வார். கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி? அவர் ஒரு நல்ல தகப்பனவர். இயேசு சொல்லுகிறார், கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு எப்படி இருப்பேன்? தகப்பனாக இருப்பேன். கர்த்தர் இந்த ஆண்டிலே அவர் உங்களுக்கு சொல்கிற ஒரு ஆறுதலான, ஒரு ஆர்வமான ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னார், நான் ஒரு தகப்பனாக இருந்து உன் வாழ்க்கையில் உள்ள, உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் கரிசனையாக செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்டிஃபரண்டாக இல்லை, அதாவது வேண்டா விருப்பாக, கடமைக்காக, அப்படி அல்ல. எல்லா காரியங்களிலும் கவனம் எடுத்து அக்கறையாக, பொறுப்பாக ஆண்டவர் செய்வார், நிறைவேற்றுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எனவே முதலாவது குறிப்பு, கர்த்தர் எப்படி இருப்பாரா? ஒரு நல்ல தகப்பனாக இருந்து உங்கள் மேல் ஆவலாக இருப்பார். எனவே நாம் இப்போது சொல்ல வேண்டியது என்ன? கர்த்தர் உங்கள் மேல், நீங்கள் இப்படி சொல்லலாம், கர்த்தர் என் மேல், என் குடும்பத்தின் மேல், என் பிள்ளையின் மீது கரிசனையாக இருப்பதற்காக நன்றின்னு சொல்லுங்க. கர்த்தர் அப்படி செய்வார். அல்லேலூயா, ஆமென். நம்ம இரண்டாவது குறிப்பை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், 15வது வசனம். 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் உங்களை வெட்கப்படுத்தும்படி 14. நான் இவைகளை எழுதவில்லை, நீங்கள் எனக்கு பிரியமான பிள்ளைகள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். Praise the Lord. இரண்டாவதாக நான் சொல்கிறேன், கர்த்தர் நல்ல தகப்பனாக இருந்து உங்கள் மேல் ஆதரவாக இருப்பார். ஆதரவாக இருப்பார். கவனிங்க, ஒரு தகப்பன் செய்கிற வேலை என்ன? 14, 15, 16 பாருங்க. கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியார்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். கவனிங்க, 14வது வசனத்தில் பாருங்க, உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 14வது வசனத்தை கவனிச்சு பாருங்க, உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். 16வது வசனத்தை பாருங்க, உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன், புத்தி சொல்லுகிறேன். அப்ப தகப்பன் 2 முறை இங்கே எழுதுகிற காரியத்தை பார்க்கிறோம். புத்தி சொல்லுகிறேன், புத்தி சொல்லுகிறேன். ஒரு நல்ல தகப்பனுக்கு என்ன ஒரு அடையாளம், அழகு என்று சொன்னால், தன் பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லுகிறவன். தன் பிள்ளைக்கு புத்தி சொல்லுகிறவன் தான் ஒரு நல்ல தகப்பன். ஒரு நல்ல தகப்பன் தன் பிள்ளைக்கு எத்தனை முறை, எத்தனை தடவை புத்தி சொன்னாலும் சலிக்காது. ஆனால் கவனிங்க, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இதே உங்கள் பிள்ளை ஒரு பள்ளியில் படிக்கிறாங்க, சரியாக படிக்கலை, ஆசிரியர் என்ன செய்வாங்க? ஒரு தடவை சொல்லுவாங்க, 2 தடவை சொல்லுவாங்க, 3 தடவை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? இது படிக்காது, இது என்னது, இது எதுவும் மண்டையில் ஏறாது, நீ போய் கடைசி பெஞ்சில் உட்காந்துரு. இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, சில பிள்ளைகள் மீது இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இவெல்லாம் ஒன்றும் தேர மாட்டான், என்னது இன்னும் படிப்பில் மண்டையில் ஏறாது, தண்ணி தெளித்து விட்டாச்சு, நீ படித்தா படி, படிக்காட்டி போ, நீ வந்தாவா வராட்டி போ, நீ எழுதாட்டி போ. எதுக்கு நான் சொல்கிறேன்? உலகத்தில் உலக பிரகாரமான மனிதர்கள் ஒரு பிள்ளையை
என்ன செய்கிறாங்க, ஒரு புத்தி சொல்கிறாங்கன்னா சலிச்சு போகுது. உங்களுக்கு எத்தனை தடவை சொல்கிறது என்று சொல்லி சலித்து கொள்கிறாங்க. ஆனால் ஒரு தகப்பன் அப்படி இருக்க மாட்டார். எந்த ஒரு தகப்பனும் தன் பிள்ளைக்கு புத்தி சொல்வதில் சோர்ந்து போக மாட்டாங்க. எத்தனை தடவை சொல்கிறது என்று சொல்லி யோசிக்க மாட்டார்கள். எனவே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னது, நான் உங்களுக்கு ஒரு தகப்பனாக இருப்பேன் என்று சொல்லி. அப்போ நல்ல தகப்பன் என்ன செய்வான், பிள்ளைகள் எத்தனை முறை தவறு செய்தாலும் புத்திமதிகளை சொல்லி அவர்களை கரெக்ட் பண்ணுவார்கள். அதாவது அவர்களை திருத்துவார்கள். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். நீதிமொழிகள் 3:12 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்திலே அன்பு கூறுகிறாரோ அவர்களை சிட்சிக்கிறார். இது தமிழில் இப்படி மொழிபெயர்ப்பு இருக்கிறது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரெக்ட் பண்ணுறாரு, அதாவது திருத்துறாரு. இதில் சிட்சை என்று சொல்லும்போது தண்டிக்கிறது, தண்டனையை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல தகப்பன் என்ன செய்வார், நாம் தவறு செய்தால் கூட அவர் உங்களை திருத்துவார். தண்டிப்பதோடு மட்டுமல்ல, அதை கரெக்ட் பண்ணுவார். அதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இந்த ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு நல்ல தகப்பனாக இருந்து என்ன செய்வார், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் செயல்களையும் ஆண்டவர் உங்களை கரெக்ட் பண்ணுவார். ஆண்டவர் உங்களுக்கு அரவணைப்பாக இருப்பார், ஆதரவாக இருப்பார். பாருங்க, அந்த 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்களேன். இந்நேரம் வரைக்கும் பசியுள்ளவர்களும் தாகமுள்ளவர்களும் நிர்வாணிகளும் குட்டுண்டவர்களும் தங்க இடமில்லாதவர்களுமாயிருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம், தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலவும் ஆனோம். கவனிங்க, பவுல் இந்த கொரிந்தியர் பட்டணத்துக்கு எழுதும்போது சொல்றார், நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு, நான் உங்களை சுவிசேஷத்தினாலே நான் என்ன செய்தேன், உங்களை பெற்றேன் என்று அங்கே சொல்லுகிறார். அவர் 2 விதத்திலே அவர்களுக்கு தகப்பனாக இருப்பதாக அவர் அங்கு வெளிப்படுத்துகிறார். அங்கே பாருங்க, அந்த 16வது வசனத்தில், ஆகையால் என்னை பின்பற்றுவர்கள் ஆகுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறார். அப்போ என்ன புத்தி சொல்கிறார் என்று சொன்னால், முதலாவது அவங்களுடைய குறைகளை தவறுகளை திருத்து வண்ணமாக புத்தி சொல்வதோடு மட்டுமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்கிறாரு. அவரை சொல்கிறார் பவுல், அவரை ஃபாலோ பண்ணணும், அவர்களை பின்பற்றுங்க, என்ன நீங்கள் பின்பற்றுங்க என்று அவர் சொல்கிறார். சரி, யார் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களா யாராக இருக்குன்னு சொன்னார், அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான, எந்த ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறானோ அவங்க தான் தன் பிள்ளையை பார்த்து என்னை பின்பற்று, என்னை போல இரு என்று சொல்ல முடியும். ஆனால் சில தகப்பன்மார்கள் பேசுகிறதை நீங்கள் பார்த்துருக்கலாம். சில தகப்பன்மார்கள் என்ன பேசுகிறாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ படிப்பில் குறைந்த ஒரு தகப்பன், அதிகமாக படிக்காமல் அல்லது படிக்காமையே அல்லது அதிக படிக்க, நான் தான் படிக்கலை, நீ யாது படி, நான் தான் குடிச்சு இப்படி அழிஞ்சேன், நீ யாது குடிக்காம இரு, நான் தான் இந்த மாதிரி இந்த காரியங்களை செய்து இப்படி உதாரித்தனமாக இருந்துட்டேன், நீ யாது நல்லா இரு. இது என்னது? இதுவும் புத்திமதி தான். இப்படி சிலர் புத்திமதி சொல்கிறதே நீங்கள் கேட்டிருக்கீங்களா, பார்த்துருக்கீங்க. இந்த புத்திமதியெல்லாம் எடுபடாது. ஒரு பிள்ளைக்கு புத்திமதியை சொல்லணும் என்று சொன்னால் முதலாவது நம்ம அதுக்கு மாதிரியாக இருக்கணும். பவுல் சொல்றாரு, என்னை பின்பற்றுங்க என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப அவரை பின்பற்ற வேண்டும். அவர் எப்படி இருந்தார்? கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்றாரு, அவரை நாம பின்பற்றணும், கர்த்தரை நம்ம பின்பற்றணும்.
அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். கர்த்தர் ஆதரவாக இருந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னா, அவர் தம்முடைய ஜனங்கள் மீது, தன் பிள்ளைகள் மீது, தன்னுடைய மீது எந்த அளவுக்கு ஆண்டவர் ஆதரவாக இருந்தார் என்பதற்கு நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்லட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். கவனிங்க, இந்த இடத்துல பிள்ளைகளே என்று சொல்றது யாரு என்றால் உங்களுக்கு தெரியுமா? 3வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பேதுரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பேதுரு ஆண்டவரை மறந்துட்டு என்ன செய்கிறாரு? திரும்பமா வலையை எடுத்துக்கொண்டு கடலுக்கு மீன் பிடிக்க போயிடுறார். இப்படி கடலுக்கு அவர் மீன் பிடிக்க போகும் பொழுது அங்கே இரவு முழுதும் அவர் வலை வீசி ஒன்றும் பிடிக்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்க 6வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். இயேசு அந்த இடத்துக்கு போகிறார், அவங்களை பார்த்து பேசுகிறார், பிள்ளைகள் என்று சொல்லி. அதோடு மட்டுமல்ல, ராத்திரியெல்லாம் மீன் பிடிக்காத ஒரு சூழ்நிலையில், வெறுத்து போய் நொந்து போயிருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, வலையை இந்த பக்கமா போடு என்று சொல்லி. போட்டா என்ன நடந்தது? அப்படியே அவர்கள் போட்டார்கள். திரளான மீன்கள், பாருங்க, திரளான மீன், வலையை கிழிஞ்சு போற அளவுக்கு திரளான மீன்கள் கிடைச்சிச்சு. அகப்பட்டதினால் போதும் கவனிங்க. இப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்று செய்கிறார். அதாவது அவர்களுக்கு ஆதரவாக செய்ததை நான் சொல்ல வருகிறேன். கவனிங்க, எதற்காக, ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல அற்புதம் செய்தார்? நான் சொல்ல வந்தது, ஆண்டவரை விட்டு விலகி போன பேதுரு, ஆண்டவரை மறுதலித்து ஆண்டவரை விட்டு விலகி போன பேதுருவை ஆண்டவர் ஏன் அங்கு தேடி போனார்? தேடி போனது மட்டுமல்ல, அங்கு அவரை பார்த்து பிள்ளைகளை என்று அவர் சொல்லுகிறார். அதோடு மட்டுமல்ல, அவர்களுடைய சூழ்நிலையை பார்த்து, ஏமாற்றத்தை பார்த்து, வருத்தத்தை பார்த்து ஆண்டவர் அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாக ஒரு அற்புதத்தை செய்கிறார். இவ்வளவு காரியங்களும் ஏன், எதற்காக செய்யணும்? இங்கே பாருங்க, அங்கே மீன் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் மீன் கிடைத்ததாக நாம் பார்க்கிறோம். கிடைக்க வைத்தார், ஆண்டவர் பிரமிக்கு பண்ணி ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். எதற்காக ஆண்டவர் இந்த காரியத்தை செய்தார் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்கணும். அவனுக்கு மீன் வேண்டும் என்பதற்காக அல்ல, அந்த பேதுருவை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்பதற்காக. அங்கே வாசிக்கிறோம், திரளான மீன்கள் இருந்து இந்த வலையை இழுக்கவே முடியலையா, அந்த அளவுக்கு மீன்கள் இருந்ததாக அங்கே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இப்படி ஒரு காரியத்தை செய்து, இவ்வளவு காரியத்தை அங்கே கொடுத்து, அங்கு பேதுருவை தன் பக்கமாக அவர் இழுக்கிறார். அதாவது தன்னை விட்டு விலகி போனாலும், தன்னை விட்டு தூரமாகி போனாலும், ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் மீது கவனமாயிருக்கிறார், அக்கறையாயிருக்கிறார் என்பதற்கு நான் சொல்ல வருகிறேன். இந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்த நோக்கம், அவன் தொடர்ந்து திரும்பவும் அவன் மறுதலித்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, தொடர்ந்து அவன் மீன்பிடித்து அந்த மீன்பிடிப்பு தொழிலில் இன்னும் சிறந்து விளங்க வேண்டும் என்பது நோக்கம் அல்ல என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல ஒரு சம்பவம் எடுத்து வாசிக்க வேண்டாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் இதே போல ஒரு சம்பவம். அங்கும் அவர்கள் மீன் ட்ரை பண்ணுறாங்க, பிரயாசப்படுறாங்க, மீன் கிடைக்காமல் சூழ்நிலையில் ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் படகுக்கு இந்த பக்கமாக வலையை போடுங்கன்னு சொல்லும்போது படகு நிரம்பத்தக்கதாக, படகே அமிழ்ந்து போகத்தக்கதாக நிறைய மீன்கள் கிடைத்ததாக நாம் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் அங்கே வாசிக்கிறோம். இப்படிலாம் ஆண்டவர் அந்த ஒரு காரியத்தை செய்துவிட்டு நீங்கள் அங்கே வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மீன்களை அப்படியே எல்லாத்தையும் விட்டு விட்டு இயேசுக்கு பின்னால் வரும். அப்போ இயேசுக்கு பின்னால் வருவதற்கு எதற்கு இவ்வளவு மீன்களை ஆண்டவர் அங்கு ஒரு அற்புதத்தின் மூலமாக தர வேண்டும் என்பதை சிந்திச்சு பாருங்கள். எனவே ஆண்டவர் அவர் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்கிற நோக்கம் அதையே அனுபவித்து கொண்டு அதிலேயே நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பது அல்ல நோக்கம். நாம் ஆண்டவரண்டை வர வேண்டும் என்பதுதான் நோக்கம். இன்றைக்கு அநேகர் ஆண்டவரை விட்டு விலகி போன, பின்வாங்கி போன, மறுதலித்து மறந்து போன ஒரு சில விசுவாசிகள் உண்டு. ஆண்டவரை தேடாமல், ஆண்டவரை பின்பற்றாமல் மறந்து ஏனோ தோண வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையிலே இப்போது பேதுருக்கு நடந்தது போல சில நேரங்களிலே சில நன்மைகள், அற்புதங்கள் சில நேரங்களில் நடக்கும்.
அவர் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இங்கே பார்த்தீங்களா, நாங்கள் கோயிலுக்கு வரலைனாலும், நாங்கள் ஆண்டவரை தேடலைனாலும், ஆண்டவர் எங்கள் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் என் பக்கமாக இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி பெருமைப்படுகிற ஆட்களை நான் பார்த்துருக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறாரு. எதற்கு செய்கிறாரு? நீ ஆண்டவர் பக்கம் வரணுன்றது தான் செய்கிறாரே தவிர, நீ தொடர்ந்து இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு தொடர்ந்து அந்த காரியத்தை செய்து கொண்டு ஆண்டவரை தேடாமல் இருப்பதற்காக அல்ல. இன்னைக்கு சில நன்மைகள் அடைந்தாலும், சில நன்மைகளை பெற்றிருந்தாலும் ஆண்டவரை தேடுறதில்லை. நாங்கள் தான் நல்லா இருக்கிறோமே, ஏன் இந்த நன்மை ஏது, எப்படி, யாரால என்பதை அவர் சிந்திக்கிறதில்லை. சொல்லப்போனால் கர்த்தர் கொடுத்தார் என்று ஒத்துக்கொள்வார்கள், ஆனால் கர்த்தரை தேட மாட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் ஆண்டவர் இங்கு செய்த காரியம் என்ன? பேதுருவை அவர் தேடி போனது நோக்கம் என்ன? நீங்கள் பாருங்கன்னா, நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா முடிவில் பாருங்கள், அந்த திரளான மீன்கள், இத்தனை மீன்கள் பிடித்ததாக எழுதப்பட்டிருக்கு. அந்த மீன் என்னாச்சு? எங்கே போச்சு? எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசுக்கு பின்னால் வந்த ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெரிய ஊழியத்தை கொடுக்கிறதை பார்க்குறோம். எனவே அற்புத அடையாள நோக்கம் அனுபவிப்பதற்காக அல்ல, ஆண்டவரண்டை வருவதற்காக. சரி, போகட்டும். எனவே இப்படி ஆதரவாக இருக்கிறதை நான் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இங்கு நான் பார்க்குறோம், இயேசு பவுல் சொல்கிறார், என்னை பின்பற்றுவர்களாக இருங்கன்னு சொல்கிறார். அப்போ பவுல் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று சொல்வதுடைய நோக்கம் என்ன? அவருடைய அனுபவத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே பாருங்க, இந்த நேரம் வரைக்கும் பவுலுடைய அனுபவம் என்ன? இந்த நேரம் வரைக்கும் பசி உள்ளவர்கள், தாகம் உள்ளவர்கள், அப்புறம் தங்கிறதுக்கு இடம் இல்லை, குட்டு உண்டவர்கள். அப்படின்னா என்ன? குனிய கொட்டுறாங்கன்னு சொல்றாங்க சில பேர். இந்த மாதிரிலாம் குட்டுப்பட்டவர் தான் இந்த பவுல். அப்புறம் படிங்க, எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம். அதாவது பவுலுடைய அனுபவத்தை நான் சொல்லி கொண்டு வருகிறேன். ஒரு சகிப்பு தன்மை இருந்திருக்கிறது. அவர் குற்றுண்டவராக இருந்திருக்கிறார். அது மாத்திரமா, தூஷிக்கப்பட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். இந்நாள் வரைக்கும் உலகத்தின் குப்பையை போலவும் எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போல இருந்ததாக பவுல் அங்கு எழுதுகிறார். இப்படி எழுதிட்டு தான் சொல்றாரு, நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன், நீங்க உங்கள் சுவிசேஷத்தினால நான் உங்களை பெற்றிருக்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு தகப்பன், என்ன நீங்க பின்பற்றுங்க அப்படின்றார். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ஆண்டவரை பின்பற்றணும், பவுலை பின்பற்றுங்க என்று சொன்னால் இந்த அனுபவம் உங்களுக்கு வேண்டும். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு இந்த அனுபவம் கிடையாது. குனிய குட்டுறாங்க. ஆமாம், கொட்டப்படணும். என்னை எல்லாரும் வையிறாங்க, என்னை எல்லாரும் துன்பப்படுத்துகிறாங்க, ஏளனம் பண்ணுறாங்க. வரட்டும், இதுதாங்க கிறிஸ்தவ அனுபவம். இயேசுவை நம்ம பின்பற்றும் பொழுது, இப்படிப்பட்ட அனுபவங்கள் நமக்கு வரும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம் இருக்க வேண்டும். பவுல் சொல்றாரு, நான் என்ன செய்கிறேன், சகிக்கிறேன். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்கு சகிப்பு தன்மை இல்லை. அங்கே பார்க்குறோம், எதை அவர் சகித்தாருன்னு போட்டிருக்குது, எப்படி இருந்ததாக போட்டிருக்குது, எல்லாரும் 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 தொடச்சி போடுற அழுக்க போல இருக்கிறார். அவரை பற்றி தான் எழுதுறார். இன்னைக்கு யாரையாவது ஒருத்தவங்களை பார்த்து ஒரு சொல்ல முடியல, மூஞ்சி 8 கோணலாக போகுது. ஒரு வார்த்தையை தாங்க முடியல, ஒரு சொல்ல தாங்க முடியல, ஒரு சண்டையை, ஒரு பிரச்சனையை அவங்களால சகிக்க முடியல, பொறுக்க முடியல. கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு லாயக்கே இல்லை. நான் இப்படி சொல்வது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். இயேசு தெளிவாக சொல்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறார். என்னது? அவரை பின்பற்றணும் என்று சொன்னா எப்படி இருக்கணும்? தன்னைத்தான், ஆமா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு வரணும்னு இருக்குது. புரியுதுங்களா? இன்றைக்கு இயேசுவை பின்பற்றுகிறேன்னு சொல்லுகிற அநேக விசுவாசிகள், பவுலுடைய அனுபவம் இப்படி இருக்குது. பவுலும் உங்களை போல ஒரு மனுஷர் தான். அவர் தன்னுடைய அனுபவத்தை இங்கே சொல்லுகிறார். சொல்லிட்டு தான் சொல்கிறாரு,
அவரை பின்பற்றுங்க என்று சொல்கிறாரு. அவரை பின்பற்றுங்கன்னு சொல்கிறாரு. சகிப்புத்தன்மை இருக்குதா? ஒரு சின்ன சொல்லு, ஒரு விசுவாசிகளுக்குள்ள ஒரு ஒருமனை இருக்குதா? ஒற்றுமை இருக்குதா? சமாதானம் இருக்கிறதா? சகித்து போகிறீங்களா? அனுசரித்து போகிறீங்களா? மன்னிக்கிறீங்களா? விட்டு கொடுக்குறீங்களா? எதுவுமே கிடையாது. நீங்கள் பிடிச்ச பிடியில் தான் உறுதியாக இருக்கீங்க. உங்களுடைய தன்மானம் தான் முக்கியம், உங்களுடைய சுய கௌரவம் தான் முக்கியம், உங்களுடைய ப்ரெஸ்டீஜ் தான் ரொம்ப முக்கியம். நான் இவங்கள்ட்டெல்லாம் பேசி வாங்கணும் எனக்கு அவசியம் கிடையாது. இன்னும் ஒரு படி தாண்டினா என்னன்னு கேட்குறீங்களா? ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவு வந்துட்டா போதும், நான் இனிமேல் இந்த சபைக்கே வரமாட்டேன். அப்பா, இப்பேற்பட்ட விசுவாசியை எங்கே போய் நம்ம தேடுறது எனக்கு தெரியல. ஏன்னா விசுவாசம்னா அப்படி தான் இருக்கும். இவங்க தான் விசுவாசத்தில் வளர்ந்தவர்கள், இவர்கள்லாம் விசுவாசத்தில் தேறினவர்கள். இவர்களுக்கு தான் பரலோகத்தில் ஆண்டவர்களுக்கு முதல் இடம் அவங்களுக்கு தான். ஏன்னா இப்பேற்பட்ட விசுவாசத்தை பார்க்கவே முடியாது. சும்மா 3 தும்முனா போதுங்க, சும்மா ஒரு பேச்சு எடுத்துட்டா போதுங்க. இங்கெல்லாம் என்ன செய்ய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்கே பவுல் சொல்கிறாரு, என்னது, என்னை பின்பற்றுங்கன்றாரு. எப்படி என்னத்தை பின்பற்ற சொன்னார்? பசி இருக்கும், பட்டினி இருக்கும், 4 பேர் கொட்டுப்படுவாங்க, 4 பேர் பேசுவாங்க தான், ஏசுவாங்க தான், எல்லாத்தையும் சொல்லும். இதெல்லாம் வாங்கிட்டு கிடக்கணுமான்னு சில பேர் கேட்குறாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போ கிறிஸ்துவின் நிமித்தம் நமக்கு பாடுபடுவதற்கும் அருளப்பட்டிருக்குது. நன்மையை மட்டும் வாங்கிட்டு போகிறது கிடையாது. இன்றைக்கு அநேகருக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆனால் பாடு உபத்திரவங்கள் தேவையில்லை. கவனிங்க, பாடு இல்லாத பரலோகம் கிடையாது. பாடுபடாமல் பரலோகத்தினுடைய அனுபவத்தை நாம் பெற முடியாது. இன்றைக்கி எந்த பாடு இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் சிங்காசனத்தில் போய் உட்காந்துடலன்னு பார்க்குறாங்க, நடக்காது. உலக பிரகாரமாக, நான் சொல்ல உலக பிரகாரமாக சாதாரணமான ஒரு கட்சியின் அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க கூட பார்த்தீங்கன்னா, கவனிங்க, அடிமட்ட தொண்டனாக இருந்து கொடி பிடிச்சி கோஷம் போட்டு அப்படி தான் படிப்படியாக வளர்ந்ததாக சொல்லி கொள்ளுகிறார்கள். அப்படிப்பட்டவங்க தான் ஒரு பதவி அடையும் போது சொல்கிறாங்க, இப்படி தான் இருக்கணும், இப்படிப்பட்டவங்க தான் இந்த காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஒரு உலகத்தாரே இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய காரியங்கள் அதை விட பெரிதானது அல்லவா? அதை பற்றி ஒரு சிந்தையே இல்லை. எந்த ஒரு பாடும் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் பரம பதவி அடைய முடியாது. எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்ல வருகிறது என்ன, கர்த்தர் உங்களுக்கு தகப்பனாக இருப்பார். நீங்கள் நினைக்கலாம், அவர் தகப்பனாக இருந்தால் இதெல்லாம் ஏன் நடக்குது? அவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்களை குறித்து யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார், அனுசரணையாக இருப்பார், உங்களை விசாரிப்பார். கவலைப்படாதீங்க. நீங்கள் என்னவா இருக்கணும்? அவருடைய பிள்ளையாக இருங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறார், அவர் என்னவா இருப்பேன்னு சொல்கிறாரு, ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்ததாக 3ஆவதாக ஒரு காரியத்தை நாம் இங்கு பார்ப்போம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 26வது வசனம், 22வது வசனம். நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் வைத்து போகிறான், பாவியின் ஆஸ்தியோ நீதிமானுக்காக சேர்த்து வைக்கப்படும். தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை. ஒரு நல்ல தகப்பனுடைய கடமை என்ன? இன்றைக்கு பார்க்குறோம் இந்த உலகத்தில் எல்லா தகப்பனையும் நான் சொல்கிறேன், இங்கே உட்காந்துருக்கேன் அத்தனை பேருமே எல்லாமே நீங்கள் தகப்பன்மார்கள் தானே. கவனிங்க, நீங்கள் ஒரு சிலர் அவர்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல இன்றைக்கு வேலைக்கு போகிறாங்க. பாருங்கள், சில பேர் தினசரி கூலிக்கு போகிறாங்க, சில பேர் அரசாங்க வேலைக்கு போகிறாங்க, சில பேர் வெளிநாட்டில் போய் வேலை செய்கிறாங்க. நான் சொல்கிறேன், எந்த வேலை செய்தாலும் எங்கே வேலை செய்தாலும் சரி, இவர்களெல்லாம் வேலை செய்து சம்பாதித்து என்ன பண்ணுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், யாருக்கு சம்பாதிக்கிறார்கள்? நீங்கள் அவங்கள பார்த்து கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாம் என் பிள்ளைக்கு தாங்க. எல்லா தகப்பனும் சொல்கிற வார்த்தை என்ன? நான் படுற பாடுகள், நான் படுற கஷ்டம், இந்த சம்பாத்தியம், இந்த வருமானம் எல்லாம் எதற்காக, யாருக்காக என்று சொல்லி கேட்டால் பிள்ளைக்காக.
நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. நீதிமொழிகள் 19:14. வீடும் ஆஸ்தியும் வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. சரி, கவனிங்க. உலக பிரகாரமான ஒரு சாதாரண தகப்பனே தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறாங்க. பணம் சம்பாதித்து என்ன செய்கிறாங்க? ஒரு வீட்டை கட்டுகிறார்கள், நிலத்தை வாங்குகிறார்கள், படிக்க வைக்கிறார்கள். எப்படியாவது பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக எல்லா தகப்பன்மார்களும் பிரயாசப்படுகிறார்கள். அவருடைய உழைப்பு சம்பாத்தியத்தை எல்லாம் பிள்ளைகளுக்கென்றே செலவுப்படுகிறார்கள். உலக பிரகாரமானது தகப்படி இந்த அளவுக்கு அவருக்கு கவனமாக செய்வார் என்று சொன்னார். நம்முடைய பரம தகப்பன் அதிலிருந்து மேலாக இருந்து அவர் எவ்வளவாய் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சொல்றார், நான் ஒரு நல்ல தகப்பனாக இருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வாதமாக உங்களை வைத்திருப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் நீங்க பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி என்னை கேளும் ஜாதிகளை உமக்கு என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். சரி, பாருங்க. ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா என்ன கொடுப்பாரா, எவ்வளவு கொடுப்பாரா, எதை கொடுப்பாரா பாருங்க. கேட்டா என்ன செய்வாராம்? சுதந்திரமாய் கொடுப்பாராம், ஜாதிகளையே கொடுப்பாராம். அப்படிப்பட்டவரிடத்துல நீங்க கேளுங்க, கேட்கலாம், கேளுங்க. கேட்கிறதை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய வாழ்க்கையில கடன் பிரச்சனையினால் அகப்பட்டு கொண்டு கடன் பிரச்சனை தீர வேண்டும் என்று சொல்லி மன்றாடி கொண்டு போராடி கொண்டு இருக்கீங்களா? கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வீட்டில் இன்னும் யாராவது ரட்சிக்கப்படாமல் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருப்பார் என்று சொன்னால் கேளுங்க, ஆண்டவர் அந்த ஆத்துமாக்களை ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்புக்குள் நடத்தி உங்களுடைய கரத்திலே அவர் கொடுப்பார். இப்படியாக நாம் கேட்கிறதை ஆண்டவர் தருவார், தந்து உங்களை ஆசீர்வதிப்பார், ஆசீர்வாதமாய் உங்களை வைத்திருப்பார். பாருங்க, ஆதியாகமத்தில் நான் வாசிக்கிறோம் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனம் 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தகப்பன் ஆபிரகாம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். போதும், கவனிங்க. ஆசீர்வாதமாய் ஆண்டவர் உங்களை வைத்திருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 115 கூட நான் வாசிக்கிறோம். 12, 13, 14, 15. சங்கீதம் 115 பாருங்க. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அந்த இடத்துல உங்க குடும்பத்தின் பெயரை போட்டுக்கொள்ளுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஆசீர்வாதமாயிருப்பேன். ஆண்டவர் ஒரு நல்ல தகப்பனாய் இருந்து அவர் உங்களுக்கு செய்கிற காரியம் என்ன? உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வார், மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி செய்வார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். வாசித்த அந்த வேத பகுதிக்கு வாருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், நன்றைக்கு வாசித்த அந்த வேத பகுதி 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாமல் இருப்பீர்களாக.
நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன். அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே. இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு போய் பிரிந்து போய் அசுத்தமானதை அசுத்தமானதை தொடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கவனிங்க, என்ன செய்யணும், என்னென்னலாம் செய்யணும், என்னெல்லாம் செய்யக்கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசியோடு கூட பிணைக்கப்படவே கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி திருமண வாழ்க்கை என்று வரும் பொழுது, திருமணம் என்கிற ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அவிசுவாசியோட கூட பிணைக்கக்கூடாது. இன்றைக்கு நிறைய விசுவாசிகள் இந்த விஷயத்தில் தடம் மாறுகிறார்கள், தடம் மாறுகிறாங்க. அதில் ஒரு உறுதி இல்லை. கர்த்தர் சொல்லுகிறார் செய்யக்கூடாது என்று சொல்லி பார்த்துக்கலாம் பாருங்க. அதுக்கப்புறம் நீதிக்கு அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கு இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவு ஏது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு கிடையாது. அவிசுவாசியோட நீங்கள் ஐக்கியம் வைக்கவே கூடாது. அப்புறம் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அன்றைக்கு அநேக விசுவாசிகள் விக்கிரகங்களுக்கு வழிபடுற காரியங்களுக்கு உடன்படுகிறார்கள், துணை போகிறார்கள், பங்கெடுத்து கொள்றாங்க. இதெல்லாம் கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் சொல்லி அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி இங்க ஜீவன் உள்ள தேவனுடைய ஆலயம். அதனால ஆனபடியினாலே நீங்கள் என்ன செய்யணும், அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போகணும். எவர்கள் நடுவிலே? நீங்கள் வாழ்கிற இந்த உலகத்தில் அசுத்தம் நிறைந்த உலகம், பாவம் நிறைந்த உலகம், அநீதி நிறைந்த உலகம், அக்கிரமம் நிறைந்த உலகம், அநியாயம் நிறைந்த உலகம். இந்த உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இவர்களிலிருந்து விரிந்து நாம் என்ன செய்யணும்? அசுத்தமானதை தொடாமல் இருந்து கர்த்தரை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, இப்ப பாருங்க, அப்பொழுது கவனிங்க, அப்பொழுது இன்றைய வார்த்தை என்ன? இன்றைய வார்த்தை அது அல்ல. நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு தானே. இப்ப கடைசியா நான் என்ன சொல்லி முடிக்கிறேன்னா, இப்படிலாம் நீங்க இருந்தால், இப்படிலாம் நீங்கள் செய்தால், அவர்களை விட்டு விலகி பிரிந்து அசுத்தமானதை தொடாமல் இருந்தால், கர்த்தருடைய ஜனமாய் இருந்தால், கர்த்தருடைய பிள்ளையாக இருந்தால், கர்த்தர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால், கர்த்தருடைய ஆலயமாக நீ இருந்தால், அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன். அப்போதான் நான் உங்களை ஏற்றுக்கொள்வேன் என்று கர்த்தர் சொல்றேன். இதெல்லாம் செய்யாம இருந்தா ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த புதிய வருஷ தொடக்கத்தில் ஒரு நல்ல தீர்மானத்துக்கு வாங்க. அப்பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ற வார்த்தை. முதல்ல கேட்கும்போது மகிழ்ச்சியா சந்தோஷமா தான் இருக்குது. முடியும் பொழுது சொல்ற வார்த்தை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். எனவே விட வேண்டிய காரியங்களை விட்டுடுங்க. எதை விட்டு விலக வேண்டிய காரியத்திலிருந்து விலகிடுங்க. அசுத்தமானதிலிருந்து விலகி, அவற்றிலிருந்து பிரிந்து விலகி நீங்கள் என்ன செய்யணும்? கர்த்தருக்குள்ள நீங்கள் வாழணும். கர்த்தரோடு இணைந்து இசைந்து வாழணும். அப்பொழுது கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார்.
நீ ஆசீர்வாதமாய் ஆபிரகாமை பார்த்து சொன்ன போல நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க. நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதோடு மட்டுமல்ல, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பது மற்றவர்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை தரத்தை அவர் உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்றார். ஏனென்றால் அவர் நம்முடைய நல்ல தகப்பன், பரம தகப்பன். அவர் உங்களை ஏற்றுக்கொண்டு அவர் சொல்றார், நான் உங்களை தகப்பனாய் இருப்பேன், நான் உங்களை ஏற்றுக்கொண்டு நான் உங்கள் தகப்பனாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த தகப்பனாகிய கர்த்தர் இந்த 3 காரியங்கள் நான் பார்த்தோம். உங்கள் மேல் ஆவலாய் இருப்பார், உங்கள் மேல் ஆதரவாய் இருப்பார், உங்கள் மேல் ஆசீர்வாதமாக இருப்பார். இந்த வாக்கு தத்தத்தின்படி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே நமக்கு ஒரு நல்ல வார்த்தையை தந்திருக்கிறார். நான் உங்கள் தகப்பனாய் இருப்பேன். முழங்கால் போடுங்க. நிறைய பேர் தூங்குறது மாதிரி தெரியுது. முழங்கால் போடுங்க, ஜெபம் பண்ணுவோம். நான் உங்கள் தகப்பனாய் இருப்பேன். தகப்பனாய் இருந்து உங்கள் மேல் ஆவலாய் இருப்பேன், ஆதரவாய் இருப்பேன், ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் எதிர்காலத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து நான் கரிசனை உள்ளவனாய் இருப்பேன், அக்கறை உள்ளவனாய் இருப்பேன், நான் ஈடுபாட்டோடு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் வீட்டு காரியத்தை, உன் குடும்ப காரியத்தை, உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். நான் கரிசனையாக இருக்கிறேன், நான் கரிசனையோடு செயல்படுவேன், நான் ஆவலாக இருக்கிறேன், ஆசையாக இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் செய்வேன் என்று அவர் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் ஜீசஸ். ஓ பிரைஸ் தி லார்ட். ஆதரவாக இருப்பாரமே. பிரைஸ் காட். கர்த்தர் உங்களுடைய காரியங்களிலே உங்கள் பட்சமாக இருப்பார். உங்களுக்கு புத்திமதிகளை சொல்லி உங்களை திருத்தி உங்கள் நல்ல வழியிலே நடத்துகிற ஒரு நல்ல கர்த்தர் அவர். ஒரு நல்ல தகப்பனாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். வழியை விட்டு விலகி தாறுமாறான பாதையிலே, தாறுமாறான வழிகளில் நீ சென்றாலும் கர்த்தர் உடைய சத்தம் உங்கள் செவிகளிலே கேட்கும். வலதுபுறமோ இடதுபுறமாக சாயாமல் வழி இதுவே என்கிற சத்தம் உங்கள் காதுகளிலே ஒலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பார். அவருடைய தகப்பன் உங்கள் மேல் கண்ணோக்கமாய் இருப்பார், உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார். பேதுரு தூரமாய் விலகி போனாலும் தேடி போன இயேசு உங்களை தேடி வருகிறார், தேடி வருவார். ஹல்லேலூயா. உங்கள் மேல் கர்த்தாய் இருப்பார், கண்ணோக்கமாய் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வாதமாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கு சுதந்திரத்தை வைக்கிறார்கள், ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறார்கள். அதே போல் நம்முடைய பரம தகப்பன் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும் பிள்ளைகளுக்கும் வேண்டிய சுதந்திரமாகிய பலனை அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியும், சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஏதுவாகும்படி கர்த்தருடைய கரத்திலே அடங்கியிருப்போம். ஆபிரகாமை ஆசீர்வதித்த தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றின தேவன் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆசீர்வாதம் மாற்றுகிற பரம தகப்பன் உங்களோடு கூட இருந்து உங்களை துணையாக இருந்து வழி நடத்தப் போகிறார். பிரைஸ் தி லார்ட். அசுத்தமானதை தொடாதிருங்க. தீட்டானதை தொடாமல் இருங்க. விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்க. கர்த்தருக்கு பிரியமாய் வாழுங்க. சகிப்பு தன்மையோடு கர்த்தரை பின்பற்றுங்க. எல்லா விதமான நிந்தைகள், அவமானங்கள், பழிசொல், வழசொல் எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக வைராக்கியமாக இருங்க. கர்த்தருக்காக சாட்சியாக இருங்க. உபத்திரத்தில் பொறுமையாக இருங்க. பாடுகளை கர்த்தருக்காக ஏற்றுக்கொள்ளுங்க. ரிபாலதர ஷந்தனமலா கந்தர ரிஷங்கினி திராகரவர. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Praise the Lord. Father,
You are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. பிதாவே, நீரே பிதா. இயேசுவே, நீரே இரட்சகர். பரிசுத்த ஆவியே தேற்றரவாளே, என் ஆத்மா நன்றாய் அறியும். Father, you are my Father. Jesus, you are my Savior. Holy Spirit, you are my comforter, and my soul knows it well. Amen. ஆண்டவரே, நீர் என்னுடைய பிதா, நீர் என்னுடைய தகப்பன் என்பதை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு உணர்த்தியதற்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, என்றைக்கும் நீர் எங்களுக்கு தகப்பனாய் இருந்து நடத்துங்கப்பா. நாங்கள் உமக்கு பிள்ளைகளாயிருந்து சாட்சியாய் வாழ்ந்து நாமத்தை மையப்படுத்த விரும்புகிறோம் ஐயா. எத்தனை பேர் இந்த பரம தகப்பனுடைய அன்பு வேணும்? எத்தனை பேருக்கு இந்த பரம தகப்பனுடைய ஆசீர்வாதம் வேணும், ஆதரவு வேணும்? அப்படிப்பட்டவர்கள் உங்கள் கரத்தை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே, நீர் என்னுடைய பரம தகப்பனாயிரும். ஆண்டவரே, நீர் என் பரம தகப்பனாய் இருப்பேன் என்று சொன்னதற்காக நன்றி. ஆண்டவரே, சொன்னபடி என்னுடைய பரம தகப்பனாய் இருந்து என் வாழ்க்கையை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும், என் எதிர்காலத்தை நடத்தும், என் பிள்ளைகளை நடத்தும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தர் நம்மை நடத்துவா. ஆமென். அல்லேலூயா. பரிசுத்தமில்லைங்க நல்ல பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த நல்ல அருமையான வாக்கு தத்துவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, நீர் எங்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக இருந்து, ஆவலாக இருந்து, ஆதரவாக இருந்து, ஆசீர்வாதமாக இருந்து அவருடைய பிள்ளைகளை வழி நடத்து. ஒப்பு கொடுத்து ஜெபித்த, கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே, அவருடைய காரியங்களிலே நீர் ஈடுபாட்டோடு, கரிசனையோடு, அக்கறையோடு இருந்து நடப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு ஆதரவாக இருக்க வேண்டிய நாங்கள் ஜெபிக்கிறோம். என்றைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் உதவி செய்யும், நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். உட்காருங்க.